Gist and Briefs. சட்டப்பேரவையில் உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் பல அரசாணையோடு நின்றுவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் ரேஷன் கடைகளுக்கும் பொருட்களை அனுப்பும் வகையில் குறைந்த தூரத்தில் உள்ள வழித்தடங்கள் கண்டறியப்படும் என்ற அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. வாணிப கழக கிடங்குகளிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை விரைவாக எடுத்துச் செல்லும் வகையில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் செயல்படுத்தப்படவில்லை. நுகர்வோர் குறைகளை எளிதில் பதிவு செய்திட நுகர்வோர் குறைதீர் வலைத்தளம் மற்றும் மொபைல் செயலி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 399 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நவீன நெல் சேமிப்பு வளாகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும், உணவு தானியங்களை பாதுகாப்பாக வைக்க 25,000 டன் கொள்ளளவுடன் நவீன தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பும் நிறைவேற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. உணவுப் பொருட்களின் தரத்தை பாதுகாக்க ஏதுவாக கூட்டுறவு இணையத்தின் குளிர்பதன கிடங்குகள் நவீனமயமாக்கப்படும் என்ற அறிவிப்பும், காய்கறிகள், பழங்கள் நியாயமான விலையில் கிடைக்க உதகை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சிறப்பு காய்கனி வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் அமல்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. வேளாண் விளைபொருட்களை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்ய கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் பதனிடும் சங்கங்களாக மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் செயல்படுத்தப்படவில்லை என தெரிகிறது. மேலும் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் வாயிலாக சிறு தானியங்கள் கொள்முதல் செய்யவும் சந்தைப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பும் வெறும் காகித அளவில் மட்டுமே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.